விஜய்க்கும் சீமானுக்கும் இருக்கிற துணிவு கால் பங்கு அரை பங்கு கூட திருமாவிடம் இல்லை. தைரியம் அரசியல் பண்ணுங்க சார். இப்ப கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திமுக மிரட்டிட்டு இருக்கீங்க, ஏடிஎம்கே மறைமுகமா சொல்லிட்டு இருக்கீங்க, பிஜேபி வெளியே வந்தா உங்க பக்கம் வரன்றீங்க. நாளைக்கு ஏடிஎம்கே கிட்ட கூட இல்ல விஜய் வந்து டெரிஃபிக் கிரௌட் வருதுன்னு வச்சீங்க, வரப்போகுது. நான் இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்லுகிறேன். விஜய்க்கு டெரிஃபிக் கிரௌட் வரப்போகுது. போகிற இடமெல்லாம் பிற கட்சிகள் மிரட்சி அடைகிற அளவுக்கு கூட்டம் திரள போகிறது. விஜய் சில சர்வேக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சர்வே திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் இருந்து, இன்னொரு சர்வே பொதுவான நிறுவனம் எடுத்திருக்கிற சர்வே, இன்னொன்று எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அந்த சர்வேக்களில் விஜய் குறைந்தபட்சம் 15% அதிகபட்சம் 28% வாங்குகிறார் என்று வருகிறது. குறைந்தபட்சம் 15% என்பது சில தொகுதிகள், அதிகபட்சம் 28-30 என்பது சில தொகுதிகள். இடைப்பட்ட நண்பர் இருக்கு பாருங்க, 20-22 ஏராளமான தொகுதிகள் என்று சர்வே வருகிறது. எங்கிருந்து அந்த ஓட்டு வந்தது? அதிமுகவுக்கு ஓட்டு சரிவு ஏற்படும், திருமாவுக்கு ஓட்டு சரிவு ஏற்படும். அதன் மூலம் விஜயனுடைய பலம் கூடுகிறது. திமுக அணியின் சேதாரத்தை சந்திக்கும். கிறிஸ்தவ ஓட்டுகள், தலித் ஓட்டுகள் பிரிகிற காரணத்தால் அதிமுகவும் சந்திக்கும். ஏற்கனவே சரிவை சந்தித்திருக்கிற அதிமுக. அந்த சர்வேவில் குறிப்பிடுகிற இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சென்னையில் சில தொகுதிகளில் அதிமுக 3வது இடம், விஜய் கட்சி 2வது இடத்தில் இருக்கிறது.